Welcome to Kalvi Nam Kayil 1 to 3rd English THB Term 3 Module 1 la Day 3 பார்க்க போறோம். First warm up, repeat the welcome song, practice done. Day 1 கொடுத்திருக்காங்க. So day 1 ல இருக்கிற song வந்து நம்ம வந்து warm up யூஸ் பண்ணிக்கலாம். Then large group activity, reinforcing the vocabulary using the structure. So the structure யூஸ் பண்ணி vocabulary வந்து நம்ம வந்து reinforce பண்ண போறோம். This is, these are, அவ்வளவுதான். So name of the activity is let's make a zigzag book. So இந்த zigzag book initiated 1 to 3rd எண்ணும் எழுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டி இருந்தது. ஸோ நான் அதில் நான் பண்ணியிருப்பேன். நான் 1 to 3rd ஹேண்டில் பண்ணும்போது அந்த வீடியோவை வந்து நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஜிக்ஸாக் புக் வந்து நான் இந்த மாதிரி தான் மடிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மடிக்கக்குள்ள கொஞ்சம் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஈஸியாக ஜிக்ஸாக் புக் எப்படி மடிக்கலாம்னா, இப்படி ஒரு ஒயிட் ஷீட் வச்சுக்கிறோம். ஒயிட் ஷீட்டை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கிறோம். ஸோ நம்ம நார்மலாக எப்பயும் மடிக்கிற மாதிரி எந்த சேஃபில் இப்படி குறுக்கு வட்டத்தில் வேணுமா இல்லை நீட்டு வட்டத்தில் வேணுமா, நம்மளுக்கு வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எது தேவையோ அந்த இதில் வந்து நம்ம வந்து மடிச்சுக்கலாம். ஸோ மடிச்சுட்டோன்னா அந்த சேமில் வந்து லைன் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜிக்ஸாக் புக் எழுதணும்னா இது மடிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ சும்மா அப்படி மடித்து காட்டிட்டேன். இப்போ மடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் புக்கு இப்போ ஃபஸ்ட்டு மடிப்பு மடிச்சிட்டோம். ரெண்டாவது இது இதில் இப்படி மடிக்க போகிறோம். அடுத்து மூணாவது இது இப்படி திருப்பி வச்சு மடிக்க போகிறோம். நாலாவது இது அந்த கோடு இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக அந்த கோட்டில் என்ன பண்ணிடலாம்னா மடிச்சு விட்டுடலாம். அந்த கோட்டில் ஈஸியாக நம்ம மடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த கோடு அப்படியே லேசாக அழுத்தினோடனே இதாகிடும். அப்படின்னும் போது ஒரு பக்கம் நீளமாக ஒரு பக்கம் ஷார்ட்டாக அப்படி இல்லாமல் ஜிக்ஸாக் புக் வந்து ஒரே ஷேப்பாக கரெக்டாக அளவாக வந்து இருக்கும். இந்த மாதிரி மடித்தோன்னா நம்மளுக்கு ஜிக்ஸாக் புக் வந்து ஈஸியாக கிடச்சிடும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ மெட்டீரியல்ஸ் நீடட் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஷீட்ஸ் அண்ட் ஜிக்ஸாக் புக் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர்டு பை த டீச்சர் ஆஸ் ஷோன் இன் த பிக்சர். ஸோ அந்த பிக்சரில் காட்டுற மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் ஒயிட் ஷீட்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. greet the class good morning. so class நம்ம good morning சொல்லிடணும். hide the zigzag book. zigzag நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத மறைச்சு வச்சுக்கணும். you have prepared. okay, behind your back நமக்கு பின்னாடி இதை மறைச்சு வச்சுட்டு and tell them. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், I have created a book but it is not a usual book. நான் வந்து ஒரு புக்கு உருவாக்கியிருக்கேன், ஆனால் இது எப்பயும் போல இருக்கிற புக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும். would you like to see my book? என் புக்கை நீங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். let students respond and show to the students. let students respond and show it to students. students ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட காட்டணும். then ask them, can you all make a zigzag book like this? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதே மாதிரி நீங்க எல்லாரும் ஜிக்ஸாக் புக் வந்து உருவாக்குறீங்களா அப்படின்னு உருவாக்க முடியுமான்னு கேட்கணும். கிவ் ஷீட் ஆஃப் பேப்பர் டு ஈச் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பேப்பரை நம்ம வந்து கொடுக்கணும். டெமான்ஸ்ட்ரேட் த ஆக்டிவிட்டி, கிவ் தம் இன்ஸ்ட்ரக்ஷன் அஸ் ஃபாலோஸ். ஸோ நம்ம வந்து அந்த ஜிக்ஸாக் புக் கிரியேட் பண்றதை சொல்லி கொடுத்துட்டு, அதாவது fold the sheet in a zigzag manner as shown சொல்லியிருக்காங்க. ஸோ zigzag mannerல நம்ம fold பண்றதுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் மடிச்சு காட்டின மாதிரி முதல்ல பசங்களை மடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா zigzag mannerல fold பண்ண சொன்னோம்னா அவங்க ஈஸியா அந்த லேயர்லயே மடிச்சாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பக்கம் பெருசா சிறுசா இல்லாம அழகா வந்துடும். once done, write your name on the front page. ஸோ front pageல அவங்களோட பேரை எழுத சொல்லணும். அடுத்து ஃப்ரண்ட் பேஜ்னா இதுக்கு முன்னாடி, ஸோ மடிக்கும் போது அந்த வெளிப்பக்கம் தெரியும் இல்லைங்களா, அதுல வந்து பேர் எழுத சொல்லணும். தென் டிரா an apple and the next page on the left side. ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஆப்பிள் வரைய சொல்லணும். எல்லாமே ஒன்னா வரைய சொல்லணும். அடுத்து pointing to the other page, ask them to draw a brinjal, a car and a drum ரெஸ்பெக்டிவ்லி. அடுத்தடுத்து பேஜ்ல அதே ரைட் சைட்ல ஒன்னா வந்து நம்ம வந்து வரைய சொல்லணும். டிரா மாடல் பிக்சர்ஸ் ஆன் த போர்டு. ஸோ போர்டில் நம்ம ஒரு மாடல் பிக்சர்ஸ் டிரா பண்ணோம்னா அதை பார்த்தே பசங்க வரைஞ்சிருவாங்க. தென் ஆஸ்க் them to color it. அதுக்கப்புறம் அவங்களை அதை கலர் பண்ண சொல்லணும். now tell them to take the first page again and draw 2 apples on the right side. அதுக்கப்புறம் நம்ம ஜிக்ஸாக் புக்கை ஃபர்ஸ்ட் பேஜ் எடுக்க சொல்லி அதோட ரைட் சைட்ல 2 ஆப்பிள் வரைய சொல்லணும். அதுக்கடுத்து
Follow this for the next pages with 3 brinjal, 4 cos and 5 drums on the right side. அதே மாதிரி right side வரிசையா நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இப்படி 2, 3, 4 அப்படி கொடுக்கல. ஒன்னை தாண்டி எவ்வளோ வேணாலும் நீ வரைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. ஆனால் இனிஷியேட்டடாக பண்ணதுனால ஜிக்ஸாக் புக் கிளாரிட்டி இருக்கும், ஒரு சில இடத்துல இல்லாமல் இருக்கும். டிராயிங்குமே பசங்க குட்டி குட்டியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இது வந்து திரும்ப ரீஆக்டிவிட்டின்றதுனால நல்லாவே பசங்க பண்ணுவாங்க. Then ask Motto and Malar level students to write this is an apple and these are apples appropriately under the pictures. So அந்த பிக்சருக்கு கீழே மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்னா அதுக்கு கீழே this is an apple, these are apples எழுதணும். After completing the zigzag book, invite the students to talk about their zigzag book as follows. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தராக அவங்க ஜிக்ஸாக் புக்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி வந்து நின்று அதை பற்றி அவங்க பேசணும். ஸோ இப்போ அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்கன்னா அவங்க என்ன சொல்லணும்னா கார், காஸ், இல்லைன்னா 1 கார், 4 காஸ் அந்த மாதிரி அவங்க சொல்லணும். இதுவே மொட்டு லெவலாக இருந்தால் அவங்க பேரை சொல்லணும். ஐ ஆம், திஸ் இஸ் மை ஜிக்ஸாக் புக், திஸ் இஸ் அன் ஆப்பிள், தீஸ் ஆர் ஆப்பிள்ஸ். மலர் லெவல் அப்படின்னா அவங்க அதே தான் சொல்லுவாங்க. ஐ ஆம் சொல்லிட்டு அவங்க நேம் சொல்லுவாங்க. திஸ் இஸ் மை ஜிக்ஸாக் புக் சொல்லுவாங்க. திஸ் இஸ் அன் ஆப்பிள், தீஸ் ஆர் ஆப்பிள்ஸ் சொல்லிட்டு ஆப்பிள் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஆப்பிள்ஸ் ஆர் ரெட், ஆப்பிள்ஸ் ஆர் கிரீன், ஆப்பிள்ஸ் ஆர் எல்லோ, ஐ லைக் ஆப்பிள்ஸ், ஐ டோன்ட் லைக் ஆப்பிள்ஸ், இப்படி ஏதாவது ஒன்று வந்து அவங்க சேர்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஒர்க் புக் எக்ஸசைஸ் இருக்கு, அப்புறம் எல்ஓ. ஸோ இதோட டே 3 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து டே 4 we will see in this video. Thank you.